வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாட்டுக்கு சின்டெக் தமிழ். என்னோட பெயர் ராகுல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு புதுசான ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அப்டேட் வந்து ஏற்கனவே இருந்துச்சு. அதே அப்டேட்டை வந்து கொஞ்சம் வந்து ரீமாடிஃபை மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்ஷனை வந்து கொஞ்சம் மாற்றி அமைச்சு ஒரு புது அப்டேட்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னு கேட்குறீங்கன்னா, அதாவது QR கோட். இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து QR கோடு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு லேட்டஸ்ட்டாக வந்து அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றின வீடியோவை நான் போட்டிருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் அதே மாதிரி வந்து QR கோட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து இப்போ ப்ரீவியஸாக வந்து நேம் டேக் யூஸ் பண்ணி வந்து நம்ம அக்கௌண்ட் ஏதாவது இருந்துச்சு ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கோ அது ரிலேட்டிவ்ஸ்க்கோ யாருக்கோ நம்ம சென்ட் பண்ணி நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து அவங்க ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டா வந்து நம்ம நேம் டேக் வந்து நம்ம சென்ட் பண்ணி பார்த்துருப்போம். இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் லேட்டஸ்ட் அப்டேட்டாக வந்து கியூஆர் கோடு மூலமாக ஜாயின் பண்ணுற மாதிரி ஆப்ஷனான புது அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும்னா வந்து இன்ஸ்டாகிராமில் லேட்டஸ்ட் அப்டேட் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் அப்டேட் பண்ணிக்க, அஃபிஷியல் அப்டேட் பண்ணிக்கங்க. இது அஃபிஷியலாக வந்துருச்சு. கியூஆர் கோட் அப்டேட் வந்து அஃபிஷியலாக வந்துருச்சு. நீங்கள் அப்டேட் பண்ணி முடிச்சுட்டு வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணலாம். இந்த வீடியோவில் போய் வந்து எந்த இடத்துல ஆப்ஷன் இருக்குது, கியூஆர் கோட் எப்படி யூஸ் பண்ணி என்னென்ன புதுசு ஆப்ஷன்லாம் ஏதாவது கொண்டு வந்திருக்காங்களா சொல்லி ஃபுல்லாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம செக் பண்ணி பார்ப்போம். வீடியோக்கு போகிறதுக்கு நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதான் நான் ஆர்டர் சொன்ன மாதிரி வந்து லேட்டஸ்ட் இன்ஸ்டாகிராம் அப்டேட்டை வந்து அதான் இன்ஸ்டாகிராமோட அப்டேட் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே நம்ம எப்போ இன்டர்ஃபேஸில் அது கீழே வந்து செட்டிங்ஸ் போகும் பார்த்தீங்களா, அக்கௌண்ட் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வந்து மேலே வந்து 3 கோடு இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து ஷோ ஆயிடுது. அதாவது யூஆர் ஆக்டிவிட்டி கீழே வந்து கியூஆர் கோட் ஆப்ஷன் இருக்குது. முதல்ல வந்து அதாவது ப்ரீவியஸாக வந்து இன்ஸ்டாகிராம் அப்டேட்டில் வந்து நேம் டேக்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ எதனாலும் தெரில வந்து புதுசாக வந்து ஒரு வாட்ஸ்அப் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் நானும் கொண்டு வரப்பா அப்படின்னு சொல்லி வந்து கொண்டு வந்திருக்காங்களா இல்லையான்னு தெரில. சரி, கொண்டு வந்துட்டாங்க. அது என்ன இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தோன்னா கியூஆர் கோட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நேம் டேக் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். நேம் டேக் யூஸ் பண்ணி வந்து நம்ம ஷேர் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டோ அல்லது குரூப்பை வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். இப்போ கியூஆர் கோட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ண உடனே ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நேம் டேக் இருந்த மாதிரியே கலர் இமோஜி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ கலர் ஆப்ஷனில் நம்ம கிளிக் பண்ணணும். அதாவது சென்டரில் வந்து கிளிக் பண்ணோம்னா வந்து நமக்கு தேவையான கலர் வந்து அதாவது பேக்ரவுண்டில் இருக்கிற கலர் வந்து டிஃபால்ட் ஆகிற கலர்ஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஒரு 4-5 கலர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் நமக்கு இந்த கலர் ஆப்ஷனில் இருக்கிற கியூஆர் கோட் நம்ம பிடிக்கலையா அப்படி நம்ம வந்து வேணான்னு எனக்கு விருப்பப்பட்டீங்கன்னா மேலே இருக்கிற அந்த கலர் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதாவது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா நெக்ஸ்ட் வந்து இமோஜி வந்துடும். இமோஜியில் நமக்கு பிடிச்ச இமோஜிலாம் வச்சுக்கலாம். அதாவது நம்ம சென்டர் பட்டன் நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்ம கிட்ட இருக்க அதாவது லேப்டாப்லேயோ அல்லது சிஸ்டத்தில் ஏதோ ஒன்று நமக்கு இருக்கும். அதில் லேப்டாப்பில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வெப்பில் யூஸ் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை இப்போ இல்லை மொபைல் இருந்தாலும் மொபைல்லேயே அதே மாதிரி நம்ம கிளிக் பண்ணால் வந்து நமக்கு இருக்கிற இமோஜிஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். நீங்களே பார்த்துட்டுங்க. நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற நிறைய இமோஜிஸ் இருக்குது. இருந்தாலும் ஏகப்பட்ட இமோஜி இருக்குது. உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜில் பேக்ரவுண்டில் வந்து ஷோ ஆகிற மாதிரி வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஆப்பிள் வந்து கிளிக் பண்ணேன்னா இது வந்து அதே கலருக்காக அந்த இமேஜில் அந்த கலர் வந்து செட் ஆகிது. இப்போ நான் வேறு ஏதாவது நான் சேஞ்ச் பண்ணணும்னா வேறு ஏதாவது நான் வந்து ஃப்ரூட்டை வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வேறு ஏதாவது நமக்கு வச்சுன்னா பாப்கார்ன் வேணுச்சுன்னா பாப்கார்ன் செட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச எமோஜி எந்த இமோஜி இருந்தாலும் நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஏதாவது இமேஜ் நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணாலும் சர்ச் பண்ணி வந்து நீங்கள் இமோஜி இங்கே செட் பண்ணிக்க முடியும். அங்கே வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணால் வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டில் ஸ்வைப் பண்ணால் வந்து ரீசெண்டாக நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோமோ அது நம்ம வந்து ஷோ ஆகுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம எமோஜிக்கு அந்த ஐக்கானை கிளிக் பண்ணோம்னா வந்து செல்ஃபி யூஸ் பண்ணி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளோட ஃபேஸை வந்து நம்ம அங்கே செட் பண்ணிக்கலாம். ஃபேஸில் செட் பண்ணும்போது சில ஆப்ஷன் நம்ம சேஞ்ச் பண்ண மாதிரியே கொடுத்துருக்காங்க. இப்போ நான் அங்கே ரீடேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆல்ரெடி வந்து செட் பண்ணனால வந்து எங்கள் ஃபேஸில் வந்து கீழே வந்து அந்த இமேஜ் காட்டுது. இப்போ ரீடேக் எனக்கு இந்த ஃபோட்டோ வந்து பிடிக்கல, மறுபடியும் வேறு ஏதாவது எடுக்கணும், இல்லை மறுபடியும் வேறு இது செட்டப்பில் வந்து சேஞ்ச் பண்ணோம்னா ரீடேக் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா வந்து நம்மளோட ஃபேஸில் வந்து அங்கே காட்டும். நீங்கள் அந்த இடத்துல யூஸ் பண்ணி வந்து நீங்கள் ஸ்னாப் பண்ணிட்டீங்கன்னா வந்து நம்ம எடுத்து அதாவது ஸ்னாப்பை வந்து அந்த பேக்ரவுண்டில் வந்து வந்துடும். அதை வந்து நம்ம சென்டரில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணினா பேக்ரவுண்டில் கண்ணாடி ஏதாவது சேஞ்ச் ஆகும், கலர்ஸ் அந்த ஹார்ட் சிம்பிள் வந்து சேஞ்ச் ஆகுது. நிறைய ரெண்டாவது கிளனர் அது மட்டும் இல்லாமல் பியர்டில் வந்து நமக்கு சேவ் ஆகுது, நிறைய வந்து சேவ் ஆகுது. இப்போ 4-5 இது வந்து சென்டரில் நம்ம கிளிக் பண்ணோம்னா வந்து செல்ஃபி யூஸ் பண்ணி வந்து இந்த கியூஆர் கோட் நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கலர் ஆப்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா கலரில் வந்து சேஞ்ச் பண்ணி வந்து இதில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் சென்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் யாருக்காவது ஜாயின் பண்ணணும்னா கீழே வந்து ஸ்கேன் கியூஆர் கோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணிக்கலாம். மேலே ஷேர் பண்ணுறதுனாலும் இதை யூஸ் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். கலர் பிடிச்சா கலர் வச்சுக்கலாம். எமோஜி பிடிச்சினா எமோஜி பட்டன் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி வந்து அக்கௌண்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா செல்ஃபி பிடிச்சி அதாவது செல்ஃபியை ஸ்னாப் எடுத்து பேக்ரவுண்ட் உங்கள் இமேஜ் வர மாதிரி யூஸ் பண்ணி வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதாவது இதை யூஸ் பண்ணி வந்து இந்த கியூஆர் கோடு வந்து பழைய நேம் டேக் வந்து இருந்துச்சு. இப்போ வந்து அப்டேட்டாக கியூஆர் கோடு வந்திருக்காங்க. எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு தெரில. பட் இந்த கியூஆர் கோடு வந்து நம்ம வந்து ரீசெட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கலாம். வாட்ஸ்அப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டா வந்து அதாவது அதாவது ஒரு தடவை வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட் வந்து ரீசெட் பண்ணிட்டோம்னா அதர்வைஸ் வேறு ஏதாவது வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஸ்கேன் பண்ண வந்து ரெக்கார்ட் ஆகாது. அதாவது ஜாயின் பண்ண முடியாது குரூப்லேயோ அதாவது அக்கௌண்ட்டில் வந்து
வந்து ஜாயின் ஆக முடியாது. இன்ஸ்டாகிராமில் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கொடுத்துருந்தா சில பேருக்கு வந்து பிடிச்சிருக்கும், சில பேருக்கு பிடிக்கல. ஏன்னா வந்து இன்ஸ்டாகிராமில் யார் வேணால் ஜாயின் பண்ணுறதுக்கு, அதாவது பப்ளிக் குரூப்பாக இருந்துச்சுன்னா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சில பர்சனல் அக்கௌண்ட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து அவங்க 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கங்க. அதாவது ரீசெட் ஆப்ஷன் கொடுக்காததுக்கு இதெல்லாம் பெட்டர் ஆப்ஷனாக தோணுது. அதாவது ரீசெட் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அடிக்கடி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். யாருக்காவது வந்து நம்மளோட ஸ்க்ரீன்ஷாட் ஏதாவது போனாலும் அவங்க ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணாமல் இருக்கலாம். அதாவது நமக்கு தெரிஞ்சவங்க ஜாயின் பண்ணால் பிரச்சனை இல்லை, தெரியாதவங்க யாராவது ஜாயின் பண்ணால் தான் கஷ்டம். அப்படி வந்து ஜாயின் பண்ணாமல் இருக்கணும், என்னோட அக்கௌண்ட் வந்து சேஃபாக இருக்கணும்னு நினச்சுன்னா அதாவது அந்த ரீசெட் ஆப்ஷன் கிடையாது. இருந்தாலும் நீங்கள் என்னதுன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அல்லது வந்து நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்து நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதர்வைஸ் வந்து பப்ளிக் குரூப் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் தேவையில்லை. யார் வேணால் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க அந்த ஸ்கேன் பண்ணி வந்து உங்கள் மொபைல் எந்தெந்த மொபைல் வந்து ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணுற சப்போர்ட் வச்சு அந்த மொபைலில் யூஸ் பண்ணி எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே உங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம். வந்து நீங்கள் யாராவது ஃபாலோ பண்ணாலும் இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டாகிராமோட ஒரு லேட்டஸ்ட் புது அப்டேட். அதை பழைய அப்டேட்னு சொல்ல முடியாது, புது அப்டேட்னு சொல்ல முடியாது. ஒரு சின்னதாக ஒரு நெக்ஸ்ட் அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நேம்டேக்லேருந்து QR கோட் கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு. அதில் இருந்ததுக்கு ஒரு புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ண மாதிரி இருக்குது. சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம், சில பேருக்கு பிடிக்காம போயிருக்கலாம். அண்ட் இந்த QR கோட் ஆப்ஷன் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. தெரிஞ்சிருந்தால் பிரச்சனை இல்லை, தெரியலனா ஒரு பிரச்சனையும் இல்லை. அதாவது தெரியாதவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, தெரியல வந்து அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிட்டு போயிருக்கோம். பார்ப்போம். மீண்டும் ஒரு நல்ல விட உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பாய் பாய்.